தோல்வி வந்தாலும் அத ஒரு அனுபவமா ஏத்துக்கணும்னு சொல்லுவாரு. ஏன்னா தோல்விதான் உள்ளுக்குள்ள முள்ளு மாதிரி குத்திக்கிட்டு இருக்குமா, அப்பதான் வெற்றி கிடைக்கும்னு அவர் சொல்லுவாரு. நாளைக்கு புது ஏலத்துல உனக்கு தாமா வெற்றி கிடைக்கும். நான் தினமும் கடவுள்கிட்ட அப்படிதாம்மா வேண்டிக்கிட்டு இருக்கேன். மகா, ஒருவேளை நீ எதிர்பார்க்காத விதமா உனக்கு எதிரா ஏதாவது நடந்துருச்சுன்னா? இல்லம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. எனக்கு உன்னை பத்தி தெரியாதா? டோபியாஸ் உங்க அப்பாவை ஏமாத்திட்டு இருக்கிறத முதல்ல கண்டுபிடிச்சதே நீதானே. அப்ப அப்பாவி பொண்ணா இருந்த மகாலட்சுமிய இப்ப நினைச்சாலும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமாமா, அந்த நாட்கள்ல அப்பா எனக்கு கத்து கொடுத்ததுதான் முதல் பாடம். உங்க அப்பா மட்டும் இப்போ உயிரோட இருந்திருந்தா உன்னை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. அப்பா இறந்துட்டாருன்னு நான் நினைக்கவே இல்லம்மா. அவர் என் கூடவே தாமா இருக்காரு. அதனாலதான் நான் ஜெயிச்சுக்கிட்டே போறேன். ஏமா, நாளைக்கு ராணி ஏதா தெல்லுமுல்லு செய்ய பார்த்தா? அவளால ஒன்னும் செய்ய முடியாதுமா. என்ன அங்க போக விடாம தடுத்தா அவ நினைக்கிறது ஒருவேளை நடக்கும். நீ உன் வேலையை பாரு, நான் பாக்குறேன். ஹலோ, நான் தான் யமுனா, சந்தியா. சொல்லு சந்தியா. லக்ஷ்மி எங்க? என்ன பண்ணிட்டு இருக்கா? பக்கத்துலதான் இருக்கா. அவ ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்ததுல இருந்து உட்கார்ந்த இடத்தை விட்டு எந்திரிக்கல. அவளை சுத்தி இருக்கிற ஃபைல்களை பார்த்தா எனக்கே டென்ஷனா இருக்கு. நாளைக்கு நடக்க போற பொது ஏலத்துக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காளா? நாளைக்குதான் ஏலம் நடக்க போகுதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? அங்க நடக்கிறது எல்லாம் எனக்கு தெரியும். எதுக்கு சந்தியா? ஏலத்துல கலந்துக்க வேண்டான்னு அவளை தடுக்க போறியா? இல்ல யமுனா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நாளைக்கு நடக்க போற பொது ஏலத்தை பத்தி உங்களை விட எனக்கு நல்லா தெரியும். இந்த ஏலம் அவளோட வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நான் அவகிட்ட எந்த தடங்களும் சொல்ல மாட்டேன். நீங்க போன் அவகிட்ட கொடுங்க. உன்கிட்ட பேசணுமா? பேசு. சொல்லுங்கம்மா. ஆபீஸ் திறப்பு விழாவுக்கு வரலன்னு நீ இன்னும் என் மேல கோவமா தான் இருக்கியா? ஆமா, கோவமா தான் இருக்கேன். அன்னைக்காவது நீங்க வருவீங்கன்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். இது பாரு லட்சுமி, நான் எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் என் மனசு எப்பவும் உன் கூட தான் இருக்கும். எனக்கு தெரியுமா, உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். லட்சுமி, எனக்கு டிரான்ஸ்பர் கிடைச்சப்போ உன்னை கட்டாயப்படுத்தி இங்க கூட்டிட்டு வரல. ஏன்னா நீ அங்க பத்திரமா நிம்மதியா இருப்பேன்னு எனக்கு தெரியும். நாளைக்கு நடக்க போற பொது ஏலத்துல தேவ் அசோசியேட்ஸுக்கு சமமானது யமுனா அசோசியேட்ஸ்னு நீ நிரூபிக்கணும். அம்மா, இத்தனை நாள் உனக்கு கிடைச்ச வெற்றி எல்லாம் உன் அப்பாவுக்கு வேண்டி, இப்போ உனக்கு கிடைக்க போற வெற்றி எனக்கு வேண்டி, உன் அம்மாவுக்கு வேண்டி. மகாராணி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். நேயர்கள் விரும்பி பார்த்துக் கொண்டிருப்பது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் திரையின் எவர்கிரீன் பாடல்கள் சுற்று. It was just incredible. இது எப்படி பண்ணீங்க? சரி சார், இவங்க அது எப்படி பண்ணாங்கன்னு இப்ப இவங்க காட்டுவாங்க. அது அப்படியே நீங்க காட்டணும்.